ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நியூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து பிடிஎஃபாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 119 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம், இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எம்பிசி இந்த மாதிரி கொடுத்துருக்கதோட அப்ரிவியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2021 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கானது தான். நீங்கள் 27ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிடணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏதாவது ரிசர்வேஷனில் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் தருவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்னு கொடுத்துட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸில் வந்து எப்படி என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ், ஸோ வந்து கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்றதும் எப்போ அந்த டேட்டு ஏஜ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன்ஸ் இருக்கும், அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பொசஸ் த ஃபாலோவிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆன் த டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து உங்களோட பேச்சுலர் டிகிரி வந்து ஃபுட் டெக்னாலஜி இல்லைன்னா டெய்ரி டெக்னாலஜியில், இல்லை அப்படின்னா பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸோ வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் மெடிசன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ண யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து மெடிசின் படித்தவங்க கூட, அதாவது யூஜி மெடிசின் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க குவாலிஃபிகேஷன் அப்படி இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதாக வரும். ஸோ செகண்ட் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். அப்படி நீங்கள் படிச்சிருக்க கூடாது. ஸோ செகண்ட் லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு நோட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினான விஷயம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுல உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான போர்டு எந்த போர்டில் படிச்சிருக்கணும், ஸோ உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கும், ஸோ எத்தனை மார்க்கு, எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான மார்க் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 30 மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஆகும். அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கக்கூடியது வந்து 100 மார்க் நடக்குது. டியூரேஷன் வந்து 2 hours. ஸோ இதோட கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனெக்ஷர் 8ல் இதோட சிலபஸ் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் இதில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்காது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பக்கத்தில் சென்டரோட கோட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 சென்டர் தான் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியர்பையோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு 700, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 315 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் www.mrb.tngov.in அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கொடுத்துக்கணும். லாகின் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஹியர் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் ஹியர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்றது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12th 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இமெயில் ஐடி, அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது இங்கே அப்டேட் ஆயிரும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க மாதிரி ஒரு விஷயமா கொடுத்துக்கோங்க. இதில் பிரைமரி மொபைல் நம்பரில் உங்களோட யூஸில் இருக்கக்கூடிய மெயினான நம்பராக கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இமெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலமாக தான் எல்லா விஷயமே வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால அது ரெண்டையுமே வந்து கரெக்டாக யூஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப லாகின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துருவோம். ஸோ அது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி மதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், பேனும் வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். உங்களோட மதர் டங் கேட்டிருக்காங்க. ஸோ மதர் டங்க் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்போஸ் நேம் கேட்கும். அன்மேரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் எது அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து எங்கே நீங்கள் சென்டர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நியர்பை எது அப்படின்றத பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்றது நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சப்காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலிஜன் அப்படின்றதுல உங்களோட ரிலிஜனையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். கரெக்டாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. இதில் இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் இஷ்யூ தாலுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இஷ்யூவிங் அத்தாரிட்டின்றது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அது எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்ற டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டெப் இருக்குது. இதில் உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் ப்ரெசென்ட் அட்ரஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட் டு பெர்மனன்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ கரெக்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அது ப்ரெசென்ட் அட்ரஸ். பெர்மனன்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வில்லேஜில் உங்களுக்கு வந்து சொந்தமாக அங்கே வீடு எல்லாமே இருக்கும். பட் இப்போ வந்து உங்களோட ஜாப் இல்லை ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வேறு இடத்துல இருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அட்ரஸ் வந்து உங்களோட ப்ரூஃபில் இருக்கிறது கரெக்டாக இதில் என்டர் பண்ணிவிட்டு சர்வ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். சப்போஸ் வந்து வேறு அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணும்போது இந்த இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற பாக்ஸ் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன நோட்டிஃபிகேஷன்லேயே. அதனால உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தவறாக வந்து எதுவும் செலக்ட் பண்ணிடாதீங்க. இதை ஒருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th உங்களோட யூஜி டிகிரி பிஜி டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 10th வந்து ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஜி டிகிரி அப்படின்னா அந்த யூஜி டிகிரியில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 10th 12th நீங்கள் வந்து சப்போஸ் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் தமிழ் கொடுத்துக்கோங்க. டிகிரி வந்து இங்கிலீஷ்லையா தமிழ்லையா அப்படின்றத கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே உங்களுக்கு கொடுக்குறது தான். இதில் வந்து
எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அது கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான அனெக்ஷரும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஸ்டெப்புமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. 500 KB இருக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட UG டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் மோர் தென் வந்து அட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட் PDFல வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் PDFாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபைல்ஸ் வேணா இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு 2, 3 அந்த மாதிரி நீங்கள் பேஜஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே PDF அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட். இந்த UG டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து உங்களோட கன்சாலிடேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்றா மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். உங்ககிட்ட கன்சாலிடேட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கான மார்க் ஷீட் இருந்தால் அதையும் ஸ்கேன் பண்ணி ஒரே PDFாக மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து TRB எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் விட்டுட்டு எடிட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க எடிட் பண்ண முடியாது. அதனால ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனே வந்து நாம் எல்லா விஷயமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உங்களோட ப்ரூஃப் எல்லாம் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அப்பா பேர் இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டில் உங்களோட டெபிட், கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். 350 and 700 இது 2 தான் ஃபீஸ். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது, இது 2மே முடிச்சிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு விஷயமா மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெட் பேங்கிங்கில் இங்கே வந்து எது வேணாலும் நீங்கள் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இல்லைனா வந்து ரீலோட் பண்ணுற இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேமெண்ட் வந்து போயிட்டு இருக்க டைமில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். பட் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஆகாது. அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் எப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயமா இருக்கும். பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்னால வெயிட் பண்ணி ப்ராப்பராக வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் ஆயிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு PDF ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. 9840586582 அப்படின்ற நம்பர். மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடே வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கொடுத்துருக்காங்க. சண்டே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவு. சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் 9:30லேருந்து 12:30 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதையும் ஒரு டைம் வந்து இதில் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.